ஹாய், திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரியோ இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, மிதுன ராசிக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வருகிற பலன்களை பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி முக்கியமான நாள். வினைதிற்பான் விக்னேஸ்வரன். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகரை கும்பிடுறது தோஷ நிவர்த்தி ஆகும். இப்போ நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க, சந்திரன் சரியில்லைன்னா உங்களுக்கு தோஷ நிவர்த்தி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தோஷ நிவர்த்தியை சரி பண்ணுறதுக்கு ஒரு உகந்த நாள் விநாயகர் சதுர்த்தி. உங்கள் ராசி கட்டத்தில் சந்திரன் கெட்டு போயிருக்கிறாரு. சந்திரன் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறாரு. சனி பகவான் கூட சேர்ந்துருக்கிறாரு. சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆனி மாதம் அமாவாசை அன்றைக்கி பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருப்பார். சந்திரன் கெட்டு போயிருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிடணும். சரியா? அந்த தகவல் இதில் சொல்லிவிட்டு இந்த பலன்களை சொல்கிறேன். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதுக்கடுத்து வருகிற நாட்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுபோக விநாயகர் சதுர்த்தியுடைய திதி விவரம், அன்றைக்கி பூஜை செய்ய வேண்டிய நேரங்களும் எல்லாத்தையும் சொல்கிறேன். கவனமாக பாருங்கள். நிறைய தகவல்களை மிதுன ராசிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். சாதக பாதங்களை சொல்கிறேன். மிதுன ராசிக்கு எப்போவுமே போதி ஜோதிடம் ஒரு முக்கியமான ஒரு நண்பனாக, ஒரு வழித்துணையாக, ஒரு கைடாக இருக்கும். எதாக இருந்தாலும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். சரியா? ராசி பலன்கள், கிரக பயிற்சிகள், சாதக பாதங்கள், தசாபூர்த்தி பலன்கள், பரிகார வழிபாடுகள், ஜோதிட தகவல்கள், யோகா நாட்கள், இப்படி பலதரப்பட்ட செய்திகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் மிதுன ராசினியர்கள் போதி ஜோதிடத்தை கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு அன்றாடம் அந்த கோச்சார ரீதியில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு வலிமை கிடைக்கும். சரியா? கோச்சார பலன்கள்னால என்ன, மனதுக்கும் உடலுக்கும் உள்ளது தான். மற்றதெல்லாம் விதிப்படி நடக்கும், ஆத்மாப்படி நடக்கும். அது ஜனன ஜாதக லக்கண ரீதியாக தசாபுத்தி. ஆனால் மனதுக்கும் உடலுக்கும் தான் அந்த கோச்சார பலன்கள். சரி நேயர்களே, இப்போ விநாயகர் சதுர்த்தி வருகிற 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 7/9/2024 ஆவணி 22ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிற சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி உங்கள் ராசிக்கு 4, 5ஆம் இடத்துல தான் கொண்டாடப்படுகிறது. ஒரு கேந்திர கோணத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியிலும் துலாம் ராசியிலும் கொண்டாடப்படுகிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல ஒரு காரிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. வீரிய ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறார். 1-4 கூடியவன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் கூட இருக்கிறது. அருமையான அமைப்பு. நல்ல கெட்டிக்காரனாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக பண்ணுவீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அக்கம் பக்கத்து வீட்டாடு கூட நல்லா அனுசரித்து போவீங்க. காரியம் அனுகூலமாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய வெற்றி உண்டு. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வேலைக்கு போய்ட்டு வருவாங்க. நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதாவது டெய்லி அக்கம் பக்கத்தில் உள்ள கம்பெனிகளுக்கு போய்ட்டு வருவாங்க. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் போய்ட்டு வரவங்களும் நல்லா தான் இருக்கும். அதுபோக அஞ்சல் துறை, இராணுவம், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் அந்த அளப்பரிய யோகத்தை நல்ல சிறப்பாக செய்கிறாரு. சனி பகவானை பார்க்குறாரு. அப்பளுக்கின்றி பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8-9 கூடியனை பார்க்குறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக கை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். தகப்பன் வழி உறவு முறை நல்லாயிருக்கும். தகப்பனால் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பு செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கும். அதுக்கடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் தேதிக்கு பின்னாடி பார்த்தோம்னா சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சூரிய பயிற்சி நடக்குது. இது 3மே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? சூரிய, சுக்கிர, புதன் பயிற்சி 3மே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் ராசிநாதனும் ராஜயோகாதிபதி சுக்கிரனும் பயிற்சி அடைவது நல்ல அமைப்பு. இதில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போய் மூலத்திரிகோணம் ஆட்சி பெறுறது கூடுதல் சிறப்பு தான். ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்புறது. ஏற்கனவே ராசிக்கு 11ஆம் இடத்துல 11 கூடியவன் ராசியில் இருக்கிறாரு. யார்? செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால ஓரளவு மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும். இருந்தாலும் ராசியில் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் கோபம், பதட்டம், டென்ஷன் இருக்கும். அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால 4, 7, 8ஆம் இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். தயார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். அதுபோக ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, நிலப்படம் வச்சுக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. அகலக்கால் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக கணவன் மணி உறவு கவனமாக இருக்கணும். அது புதுதாக திருமணமானாலும் சரி, பழசுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை வளர்த்துக்கணும். எரிச்சல் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. நண்பர் விஷயத்திலும் சரி, சொந்த பந்த விஷயத்திலும் சரி கொஞ்சம் இணக்கமாக போங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் தான் இருக்கும். சரின்னு போங்க. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும்.
அதுபோல் 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, குரு பார்க்க கோடி நன்மை. ஓகே நேர்களே, திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் வரத்தான் செய்யும். இருந்த போதிலும் செவ்வாய் அங்கே பார்க்கறதுனால அந்த அதிர்ஷ்டம் வந்து கொஞ்சம் கட்டையாகும். இன்று கிடைக்க வேண்டியது ஒரு 2 நாள் கழிச்சு கிடைக்கும். சரியா, அது செவ்வாய் சிறப்பாக செய்வார். ஏன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் ஆகாத கிரகம். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுறது மிகச்சிறப்பு. ரைட் நேயர்களே, கூடுதலாக பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் நல்ல நிலைமையில் உட்கார்றாரு. சரியா, 4, 5ஆம் இடங்கள் வலுப்படுது. கேந்திர கோணம் ஸ்தானம் வலுப்படுது. பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மிதுன ராசியில் கர்ப்பம் தரிக்கிறது பெண்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வாரிசுகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களோட பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், திருமணம் நல்லபடியாக முடியும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். சரியா, குறிப்பாக பெண் பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். குடும்பத்தில் வந்து ஒரு கலகலப்பு இருக்கும். பெண்களால் நல்ல லாபம் இருக்கும். குடும்பத்து பெண்கள் வந்து குத்து வழக்காக இருப்பீங்க. உங்களால் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும். நிதானமாக பேசணும். சரியா, நிதானம் இருக்கணும். செவ்வாய் ராசியில் இருக்க நிதானமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவீங்க. பங்குதாரர், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் பங்குதாரர்லாம் நல்லபடியாக இருப்பீங்க. சரியா, அதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாய் பார்வை இருந்தாலுமே ஓரளவு நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறப்பாக தான் இருக்குது. கடவுள் மணி உறவில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இல்லையா, மற்றதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான உள்ள கூட்டு தொழில், பங்குச்சந்தை இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக போகும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் சரி கட்டிடுவார். சரியா, 5-12 கூட ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால விரயம் குறைஞ்சி ஓரளவு நிலைமை சகஜமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, மேலதிகாரிகள் பேச்சை கட்டி அனுசரித்து போங்க. அதுபோல் புது பொறுப்புகள் வரலாம். வேலை விஷயமாக வெளியூர், வெளி மாநிலத்துக்கு செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு டூர் போயிட்டு வருவீங்க, ஒரு கேம்ப் போயிட்டு வருவீங்க. பெண்களுக்கு நல்லா இருக்குது. மிதுனராசி பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். சிறப்பாக இருப்பீங்க. சரியா, எந்த காரியம் செஞ்சாலுமே வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை பண்ணிக்கோங்க. சேமிப்பு உயரும். பெண்கள் வந்து நிறைய சேமிக்கலாம். அது பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், புடவையாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று வந்து கூடுதலாக இருக்கும், எக்ஸஸாக இருக்கும். அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சேர்ந்தவர்கள், இயல், இசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல் இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதிய ஆர்டர்கள் வரும். சாதகமான பலங்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து ஓவர் ஒர்க்குலோடு இருக்கிறதுனால வீண் அலைச்சல் இருக்கும். அதனால் கலை சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்க வந்து வீண் அலைச்சலை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசியல்வாதிகள் பேச்சை தவிர்க்கணும். கோபமாக பேச்சை தவிர்க்கணும். உடன் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. மேமட்டத்தில் வாக்குவாதத்தை வளர்த்துக்காதீங்க. சரியா, அது வந்து ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாய் ராசியில் இருக்கிறாரு. ஆளுமே அதிகாரத்துக்குள்ள கிரகம் ராசியில் வந்து பகமைப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். அதுபோல் குடும்பத்தில் சகோதர விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சகோதர யுத்தம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3 கூடியவன் இளைய சகோதர ஸ்தானாதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல போய் கேதுவோட கிரகணம் அடைகிறதுனால இளைய சகோதரன் கூட சில பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவ செல்வங்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி படிச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பெற்றவங்க பேச்சை கேளுங்க. சரியா, மற்றவங்க பேச்சை கேட்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பெற்றவங்க பேச்சை கேட்டீங்கன்னா படிக்கல நல்ல மார்க் எடுக்கலாம். படிப்பு நல்லபடியாக வரும். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரத்தில் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரலாம். சுகர் பேஷண்ட், ரத்த கொதிப்பு, ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக் இருக்கிறவங்க நல்லா வாக்கிங் போங்க. சரியா, வாக்கிங் போகணும். வாக்கிங் போகிறது ரொம்ப அருமருந்து. டயத்துக்கு சாப்பிடணும், மாத்திரையை எடுத்துக்கணும், வாக்கிங் போகணும். சரியா, கவனமாக போங்க. காலையில் போங்க. காலையில் போகிறது வெறும் வயிற்றில் போகாதீங்க. நான் சில விஷயத்தெல்லாம் சொல்லுவேன். அதை ஒருத்தர் கமெண்டில் போட்டிருந்தார், நீங்கள் என்ன டாக்டர் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாரு. டாக்டர் வேறு, மருத்துவர் வேறு, எல்லாம் ஒன்று தான். ஒரு காலத்தில் மருத்துவமும் ஜோதிடம் ஒன்றா தான் இருந்தது. மன்னர் காலம் சரி, வெள்ளக்காரன் காலத்தில் அப்படி தான் இருந்தது. கிராமத்தில் இருக்கிற வைத்தியர் தான் ஜோதிடராக இருப்பார். நல்லது கெட்டதில் அவர் தான் சொல்லுவார். 4 நட்சத்திரம் பார்க்குறது, கோயிலில் உள்ள பூஜைகள், கோயில் திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே வைத்தியர் தான் 4 நட்சத்திரம் சொல்லுவார். அதுபோக ஜோதிடத்தை அவர் தான் பார்ப்பார். குழந்தை பிறந்தாலும் நேரங்காலம் குறித்து சொல்கிறதும் அவர் தான் சொல்லுவார். அந்த பேறுகாலத்துக்கு வேண்டிய சில இதையும் சொல்லுவார். குழந்தைகளுக்கு எதுவும் உடம்பு முடியலன்னா பச்சையில கொடுக்குறது, சூரணை கொடுக்குறது, சில மருந்து மூலிகளை கொடுக்குறது, ப்ரிலிமினரியாக சில உதவிகளை பண்ணுறது எல்லாமே வைத்தியர் தான் பண்ணார். சரியா, கிராமத்தில் ஒரு வைத்தியர் இருப்பார். அவரால் முடியலன்னு சொல்லி தான், அவரால் முடியலன்னா பக்கத்து ஊருக்கு போவாங்க. பக்கத்து ஊரில் வண்டி பிடிச்சி மாட்டு வண்டி கட்டி அவங்களை கூப்பிட்டு போவாங்க. அங்கே கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஒரு வைத்தியர் இருப்பார். கொஞ்சம் கூடுதல் தகவலோடு இருப்பார். அவர் வந்து கூடுதலாக மருத்துவம் பார்ப்பார். இப்படி தான் அந்த காலத்தில் மருத்துவம் பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கி தான் டாக்டரு எம்எஸ்சி, எம்டி, ஆர்த்தோ, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் டாக்டர் ஆகிட்டாங்க. கண்ணுக்கு ஒரு டாக்டரு, காலுக்கு ஒரு டாக்டரு, வயிற்றுக்கு ஒரு டாக்டரு, உடம்புல உள்ள எல்லா ஸ்பாட்ஸுக்குமே, எல்லா ஆர்கன்ஸுக்குமே ஒரு டாக்டர் வந்துட்டாங்க. அந்த காலத்தில் டாக்டர்லாம் கிடையாது. வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ்னு ஒரு படிப்பு கிடையாது. மருத்துவம் தான்.
இயற்கை மருத்துவம் தான், உணவே மருந்து, அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அந்த ஒத்து போகாத எது ஒத்து போகலையோ அதுக்கு ஒரு மாற்று மருந்தை கண்டுபிடிச்சி அதனால் குணப்படுத்திருக்கிறாங்க. மனிதனுக்கு வந்து பஞ்சபூதங்கள் அடக்கினாலே வந்து உடம்புல எந்த வியாதியும் வராது. பஞ்சபூதங்கள் நமக்கு ஏற்றுக்கணும். அந்த காலத்துலலாம் நம்ம அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலலாம் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, காடு கரையில் இருப்பாங்க. அங்கே வந்து வீடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒதுங்க இடம் கூட இருக்காது, மரம் தான் இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போதே மழை வந்துடும், மழையில் நனைஞ்சிருவாங்க, பொத்து நனைஞ்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு தலையை தொடிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு காய்ச்சல் வராது, தலைவலியும் வராது. ஏன்னா அவங்க வந்து அந்த இயற்கையோட ஒத்து வாழ்ந்தாங்க. சாப்பிட்ற சாப்பாடு அப்படித்தான் இருந்தது. அந்த பஞ்சபூதங்கள் வந்து ஒத்து போயிடுச்சு உடம்புக்கு. அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் வரும். அண்டம்னா என்ன, உலகம். பிண்டம்னா என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. உடல், பிண்டம்னாலே உடல் தான். ஸோ அந்த அண்டத்தில் என்ன இருக்கோ அதான் அந்த பிண்டத்துக்கு வரும். ஸோ அந்த பஞ்சபூதங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்நேரம் சரிசமமாக இருந்தது, சமவிகிதமாக இருந்துச்சு, ஏற்றுக்கிருச்சு. மழை வெயில் காற்று எல்லாம் ஏற்றுக்கிருச்சு. அவங்களும் சாப்பிட்ற சாப்பாடை ஏற்றுக்கிருச்சு. சாப்பாடு வந்து நல்ல சத்தாக இருந்துச்சு, உரம் கிடையாது, இயற்கை சாப்பாடு சாப்பிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வைத்தியமும் ஜோதிடமும் ஒன்று தான். இப்போ நான் வந்து இந்த டயாபெட்டிக் சொல்ல ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, நடைப்பயிற்சி வேணும்னு. இதை கேட்குற இன்றைக்குள்ளவர்கள் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படியா நீ சொல்லலாம், நீ என்ன சோசியம் சொல்கிறியா, வைத்தியம் சொல்கிறியா, டாக்டர் மாதிரி பேசுகிறேன்னு கேட்டாங்க. அவங்களுக்குலாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் நான். ஜோதிடம்ங்கிறது வேறு, வைத்தியம்ங்கிறது வேறு. ஒரு ஜோதிடர் வந்து வைத்தியராக கூட இருக்கலாம், வைத்தியத்துக்கும் மருந்து சொல்லலாம், இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. பட் அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. பட்டு இது ஆரம்ப காலத்தில் இருந்தது தான். ஓகே நேயர்களே, நமக்கு உணவே மருந்து தான். சரியா, உணவை நல்ல நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டாக இருந்தாலே நமக்கு எந்த நோய் நொடியும் அண்டாது. ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதனால் மிதுன ராசியில் அந்த ரத்த கொதிப்பு, ரத்த சக்கரை இருக்கிறவங்களாம் நடைப்பயிற்சிக்கு போங்க. காலையில் வெறும் வயிற்றில் போகாதீங்க, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். வெறும் வயிற்றில் போனீங்கன்னா மயக்கம் வரும். எதனாச்சும் சாப்பிட்டு போங்க, ஏதோ லிக்விட் ஆகாரமோ இல்லைன்னா 2 பிஸ்கட்டையும் சாப்பிட்டு போங்க. முடிந்தவரை இரவில் வாக்கிங் போகிறது நல்லது. ஒரு 7-8 மணிக்கு மேலே போங்க. ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இரவு நேரம் வாக்கிங் போகிறத வளர்த்துக்கோங்க. அது இரவு நேரம் போகிறது நல்லது. நைட்டில் நல்லா தூக்கமும் வரும், உடலுக்கு நல்லது. பகல் நேரம், சில பேர் பகல் நேரம் வாக்கிங் போகிறேன்னு சொல்லி தான் ஒரு கிறக்கம் வந்துருச்சு, மயக்கம் வந்துருச்சுன்னு மாட்டிக்கிறாங்க. இரவு நேரத்தில் போங்க. சரியா, வாக்கிங் போகிறதுனால தான் சுகரோ ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆக போகிறது கிடையாது. நம்ம வயிற்றுக்கு வாய்க்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் முக்கியமானது. வாயும் கையும் நல்லா இருந்துச்சுன்னா வைத்தியம் தேவையில்லை. கண்டு தான் வாங்கி சாப்பிட்றது, அதனால தான் பிரச்சனையே வருது. அதனால் கையும் வாயும் கரெக்டாக இருக்கணும். இப்போ உங்கள் ராசியில் வேறு செவ்வாய் இருக்கிறாரு, உங்களை எப்படினாச்சும் ஒரு இது பண்ண வைப்பார். சரியா, அதுபோல் 2 கோடி சந்திரன் நல்ல நிலமையில தான் இருக்கிறார். இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் நம்ம கையும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தோம்னா நமக்கு எந்த வியாதியும் வராது. சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தான் உணவு, நமக்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நோயின் தாக்கத்துக்கு கூடுதல் முக்கியமான காரணமே உணவு தான். உணவு பழக்க வழக்கம் மாறும்போது, உணவை எடுத்துக்கிற முறைகளும் மாறும்போது, அந்த சதவிகிதம் மாறும்போது வியாதி வருது, ட்ரபிள் வருது. சரியா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து உடல்நலத்தை பொறுத்தவரைக்கு அந்த நான் சொன்னவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக் பெர்சன். மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். சரியா, இப்போ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு பார்த்தவங்களுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு விருப்பமானவர்கள் சந்தித்து பேசுவீங்க. மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மனதில் ஒரு துணிவு இருக்கும். எந்த காரியத்தையும் துணிவாக செய்வீங்க. இருந்த போதிலும் போட்டி பந்தயத்தில் தலையிடாதீங்க. சரியா, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றீங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கோபப்படக்கூடாது, கோபத்தை தவிர்த்துடணும். இந்த ராசியில் இருக்கிற செவ்வாய் சகலத்தையும் இழுத்து விடுவார், கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க உடன் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கோங்க. ஊரோட ஒத்துப்போங்க. ஊரோட ஒத்து போனீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புனர்பூசம் குருவின் நட்சத்திரம். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். சரியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருப்பீங்க. வாக்குவாதம் வேண்டாம். சுத்த பந்தங்க விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையாக இருங்க. இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. நல்ல நேரத்தை சொல்லிடுறேன். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சதுர்த்தி திதி வந்து 3:45 வரைக்கும் இருக்குது. சனிக்கிழமை ஈவினிங் 3:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே திதி கிடையாது. நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட இருந்தீங்கன்னா காலையிலே கும்பிட்ருங்க. காலையில் 7:45 to 8:45 ஒரு நல்ல நேரம் இருக்குது. அதுக்கடுத்து 10:30 to 1 மணி இந்த டயத்தில் முடிச்சுருங்க. அதாவது 7:45 to 8:45 அந்நேரம் என்னால் முடியலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க 10:30 to 1 மணிக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜையை முடிச்சுருங்க. வீட்டில் கோயிலில் எப்போ வேணாலும் பூஜை நடக்கும். கோயிலுக்கு போகிறவங்க 6 மணிக்கு கூட மேலே கூட போகலாம் சாயந்தரம். சரியா, கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுக்கு நேரங்காலம் திதி முக்கியம் இல்லை. அது ஆகம முறைப்படி நடக்கும். இறைவனோட சன்னிதானத்தில் அதுக்கெல்லாம் இடம் இல்லை. வீட்டுக்கு தான் திதி முக்கியம். சரியா, வீட்டில் தான் நேரங்காலம் பார்த்து பூஜை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து இறைவனோட சித்தி கிடைக்கும். நம்ம என்ன தான் சாமி கும்பிட்டாலும் அந்த விநாயகருடைய சித்தி கிடைக்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த திதியில் செய்யணும். நாள் பார்க்குறவங்களுக்கு கோளுகள் ஒன்றும் செய்யாது. என்றைக்குமே சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும்.
சும்மா கண்ணாபண்ணான்னு இருக்கக்கூடாது. சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டால் ஒளி கொடுக்குற மின்சாரம் எப்படி ஒரு ஒளியை கொடுத்து நம்ம வீட்டில் ஒரு பிரகாசத்தை கொடுக்குறோம், அது மாதிரி சூட்சுமம் தான் நம்ம மனுஷனை வாழ வைக்கும். ஒரு சிக்கல் இருக்குது, அதில் அந்த முடிச்சு எடுத்துட்டோம்னா சிக்கல் அவுந்துடும். அந்த முடிச்சு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். சரியா? அது மாதிரி என்றைக்குமே சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் போதி ஜீவிதத்தில் எப்போயுமே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேன். நான் பேசுகிற ஃப்ளோவில் வேணால் கொஞ்சம் கூடுதலாக பேசுவேன், கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவேன், ஆனால் அது விஷயத்தோடு தான் பேசுவேன். அந்த இறையருளால் இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளின்படி சில தகவல்களை சொல்லுவேன். அதை நல்லபடியாக கேட்டுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. சந்திரனால் உண்டான தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிரும். மனமும் உடலும் வலிமையாகும். நல்ல விதமாக செய்யுங்க. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேரிலே. வினைதிர்ப்பான் விக்னேஸ்வரன் அந்த முதல் கடவுள் முழுக்கடவுள் விநாயகர் பெருமானின் அருள் மிதுன ராசினியருக்கு முழுமையாக கிடைக்கட்டும். அந்த பிள்ளையார்பட்டிய கற்பக விநாயகர் அந்த கற்பக தரு உங்களுக்கு சில நன்மையிலும் சில வளத்தையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்தின் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.